ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோப்போடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சோப் ரேட் எவ்வளோ, இந்த சோப் நான் எதில் வாங்கினேன், இந்த சோப் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், இதனால் என்னென்ன விளைவுகள் நம்மளுக்கு வந்து வருது, இது என்னென்ன ஸ்கின் டைப் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஃபுல்லாக நான் வந்து சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் கவி. இது போல் நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சோப் வந்து நான் பர்பிள் ஆப்பில் தான் வாங்கினேன். 3 சோப் வந்து காம்போ ஆஃபர் 350 ருபீஸில் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது சிங்கிள் சோப் வந்து 123 ருபீஸில் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க பர்பிள் ஆப்லேயே தான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சோப் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிட்டா தான் நம்மளுக்கு அது பிடிச்சிச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து திருப்பி வந்து ரெகுலராக வாங்கி நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் வந்து முதல்ல ஒரு சோப் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு சோப் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த காம்போ ஆஃபரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ப்ரொமோஷன் நினைக்காதீங்க. இது கஷ்டப்பட்டு நான் காசு போட்டு வாங்கி ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே வாங்கினேன் சோப் தாங்க இது. ஸோ நம்மளுக்கு ஆயில் ஸ்கின்னுக்கு வந்து சூட் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக வாங்கினேன்னா, இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிளன்சிங் பார் தான். பாடி அண்ட் ஃபேஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆல் ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத போட்டிருக்காங்க. பிரைட்டன் ஸ்கின் டோன் அண்ட் மெயின்டைன் ஸ்கின் நேச்சுரல் பிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட பிஹெச் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.5 தான் கொடுத்துருக்காங்க. சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களும் வந்து இந்த சோப்பு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது டவ் சோப்போட மறு உருவனே சொல்லலாம். நீங்கள் டவ் சோப் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஒயிட் கலர், பிங்க் கலர் கிடையாது, ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதே தாங்க இது. ஆக்சுவலாக அதில் இருக்க எல்லாமே இதுலேயும் இருக்குது. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசமே கிடையாது. ஸோ ஸ்மெல் முதற்கொண்டு இதில் அப்படியே ஒரே மாதிரியே இருக்குது டவ் சோப்புக்கும் இதுக்கும். ஓகேங்களா, அதோட டெக்ஸ்சர் கூட அப்படியே சேம் இதில் வந்து அப்படியே இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 சோப் வாங்கினேன். அதில் ஒரு சோப்பு யூஸ் பண்ணேன். ஒரு சோப் யூஸ் பண்ணும்போதே எனக்கு வந்து சில பல சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் இதை வந்து தவிர்த்துட்டேன். இன்னும் இதில் வந்து 2 சோப்பு இருக்குது. அதில் ஒரு சோப் தான் இது. இன்னொரு சோப்பு வந்து நான் வச்சுருக்கேன். அதாவது நல்லா நுர வருது. நல்லா நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, கையில் போட்டிங்க அப்படின்னா நல்லா நுர வருது. இதோட கிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 75 கிராம்ஸ். சோப் வந்து 75 கிராம். ஸோ வந்து இது கொஞ்சம் நாளைக்கு கூட வரல. அதாவது ஒரு 2 வீக் கூட கம்ப்ளீட் ஆகல இந்த சோப்பு. உடனே வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ வந்து ரொம்ப வழவழப்பாக இருக்குது இந்த சோப்பு. நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் தான் இது இருக்குது சொல்ல போனாவே. நல்லா இது நீங்கள் வாஷ் பண்ணும்போதே நல்லா என்ன ஆகுது, நுர வருது. ஆனால் அந்த க்ரீமி அப்படியே மில்க் வந்து நம்மளுடைய கையில் வந்து பாலாடை வந்து நம்மளுக்கு மாட்டிச்சு, நம்ம வீடு தேய்ச்சோம்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் இதில் நிறைய வருது. எனக்கு வந்து ஆயில் ஸ்கின் தான். எனக்கு வந்து ஃபுல்லாகவே ஆயில் ஸ்கின் தான். பாருங்கள், நல்லாவே தெரியும். எனக்கு வந்து ஆயில் ஸ்கின் தான். நான் இந்த சோப் யூஸ் பண்ணோன்னே எனக்கு பிம்பிள்ஸ் தாங்க வந்துச்சு. இது வந்து நம்ம ஆயிலோட திருப்பி ஆயிலை வந்து மெர்ஜ் பண்ணால் என்ன ஆகும், திருப்பி நம்மளுக்கு அதோடைய விளைவுகள் தான் நம்மளுக்கு எஃபெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வருது. ஸோ எனக்கு வந்து இது யூஸ் பண்ணதுமே வந்து பிம்பிள்ஸ் தான் எனக்கு வந்துச்சு. ஸோ ஒரு பிஹெச் லெவலும் வந்து நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். என்ன இந்த சோப் வந்து ஹைலி ட்ரை ஸ்கின் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் வந்து யூஸ் ஆகும். ஏன்னா ரொம்ப அவங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப வறண்டு போயிருக்கும். அவங்க இந்த சோப் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப மாய்ச்சராக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால் வந்து ஆயில் ஸ்கின் இருக்கவங்களுக்கு வந்து இது சூட் ஆகாது. இந்த சோப் வந்து நல்லா இல்லை, இது யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்ல மாட்டேன். ஆயில் ஸ்கின் இருக்கவங்களுக்கு வந்து இந்த சோப் வந்து சூட் ஆகாது அப்படின்றது தான் சொல்கிறேன். நீங்கள் ட்ரை ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணி பாருங்கள், காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்காரங்களும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அது பொருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்து யூஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் நான் இது ஒரு சோப் வந்து ஒன் டைம் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறமே எனக்கு வந்து பிம்பிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரொம்ப எனக்கு ஆயிலியாக இருக்க மாதிரி, ஏற்கனவே வந்து ஹெவியாக எனக்கு ஆயிலியான ஃபேஸ் தான், ஆயிலியான ஸ்கின் தான். ஸோ இது யூஸ் பண்ண உடனே இன்னமும் ரொம்ப ஆயிலியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ பிம்பிள்ஸ்லாம் வந்ததுனால நான் வந்து இதை வந்து இந்த சோப் வந்து நான் பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டேன். கம்மியான பிஹெச் லெவல் அப்படின்றதுனால இது இரிட்டேஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சு, உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வரல அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக வாங்கி ஒரு டைம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் யூஸ். அதாவது நம்மளுக்கு வந்து இது வந்து இந்த சோப் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கம்மியான பிஹெச் லெவல் இருக்கிறது ரொம்ப நல்லது தான், யாரும் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டோம். ஸோ இதில் இருக்க இந்த ஆயில் கண்டென்ட் வந்து நம்மளோட ஃபேஸை வந்து திருப்பி பிம்பிள்ஸ்லாம் வர மாதிரி பண்ணுது. ஸோ அதனால தான் நான் இந்த சோப் வந்து யூஸ் பண்ண நிறுத்திட்டேன். 2 சோப் அப்படியே நான் நிறுத்தியே வச்சிருக்கேன். இது யூஸே பண்ணலை. குழந்தைங்களுக்கு தான் போட்டு குடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன். ஸோ வந்து குழந்தைங்களுக்கு நம்ம போடலாம் இந்த சோப். வந்து கம்மி பிஹெச் லெவல் தான். அதனால ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இரிட்டேஷன் வராது. அதனால் குழந்தைங்களுக்கு நம்ம போடலாம். வந்து இந்த சோப்போட ரிவ்யூ வந்து நம்ம ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சோப்பை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருந்தேன். ஸோ என் பசங்களுக்காக இனிமேல் நான் போடுறேன். இது கம்மி பிஹெச் லெவல் அப்படின்றதால அவங்களோட ஸ்கின்னை வந்து பாதிக்காது. நம்ம வந்து ஏன் இதை யூஸ் பண்ண வேணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் ஸ்கின் இருக்கவங்களுக்கு இன்னும் ஆயிலியாக ஆக்குது ஃபேஸ் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இதை வந்து யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறேன். ஸோ இது கெட்ட சோப்பு நான் சொல்ல வரல. ஆயில் ஸ்கின் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது சூட் ஆகாது. நீங்கள் வேணால் ஆயில் ஸ்கின் இருக்கவங்க ஒரு டைம் வாங்கி 135 ரூபா சொல்கிறாங்க இந்த சோப்போட ரேட்டு. ஒரு சிங்கிள் சோப்போட
சோப்போட ரேட்டு. நீங்கள் வாங்கி ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணணுமே, எந்த ஒரு சோப் யூஸ் பண்ணணுமே பிஹெச் லெவல் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும் தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஓகேங்களா? அந்த பிஹெச் லெவல் வந்து நம்மளோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்றதும் நம்ம வந்து எதிர்பார்ப்போம். ஸோ வந்து நம்மளோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி பிஹெச் லெவலை தேர்ந்தெடுத்து சோப்பாக இருக்கட்டும், ஷாம்பாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஃபேஸ் வாஷாக இருக்கட்டும், எது வேணாலும் சொல்கிறேன். நம்மளுக்கு எது வந்து சூட் ஆகும் அப்படின்னு பார்த்து நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம தெளிவாக இருக்கணும். அதேமாரி அதிக பிஹெச் லெவலில் இருக்கிற பொருட்களை வந்து வாங்கி யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை வந்து நம்ம டேமேஜ் பண்ணிக்க கூடாது. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்து சேஃபாக வந்து யூஸ் பண்ணுங்கள். அதான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. கம்மி பிஹெச்சாக இருக்கட்டும், அதிக பிஹெச் லெவலாக இருக்கட்டும், எந்த ஒரு ப்ராடக்ட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு அது சூட் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சோப்போட பிஹெச் லெவலை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். இதோட நுரைத்தன்மை எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? டெஸ்ட் பண்ணிடலாமா? இப்போது இதுலேருந்து வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிப் எடுக்கணும். ஸோ ஒரு ஸ்ட்ரிப் வந்து எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு இதில் கொஞ்சம் தண்ணி வேணும். ஓகேங்களா? வெயிட் பண்ண இப்போ பாருங்கள் சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நுரை வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரிப் வந்து வருது. இப்போது இதோட பிஹெச் லெவல் வந்து டெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ வந்து பாருங்கள் கலரையும் வந்து சேஞ்ச் ஆகலை. கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரி 5.5ல் தான் இருக்குங்க. 5.5 தான். இந்த 6க்கும் கொஞ்சம் கீழே தான் இருக்குது. 5.5 தான் அவங்க சொன்ன மாதிரி. இதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி இதோட பிஹெச் லெவல் வந்து 5.5 தான். நல்ல ஒரு பிஹெச் லெவல் இருக்க ஒரு சோப் தான். ஓகேங்களா? இது இப்போ பாருங்கள் இது நுரை நல்லா வருது. அதே மாதிரி இந்த நுரை வந்து ரொம்ப க்ரீமியாகவும் இருக்குது. ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு ட்ரை ஸ்கின் இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நிறையா பியூட்டி ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வேறு எதனா பியூட்டி ப்ராடக்ட்டோட ரிவ்யூ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.